கோவை வாய்ஸ். கோவை பிபிஜி செவிலியர் கல்லூரியின் 20வது பட்டமளிப்பு விழா. கோவை சரவணம்பட்டியில் உள்ள பிபிஜி செவிலியர் கல்லூரியின் 20வது பட்டமளிப்பு மற்றும் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகள் கல்லூரியின் முதல் பட்டமளிப்பு விழா ஆகிய நிகழ்வுகள் கல்லூரி வளாக அரங்கில் பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் LP தங்கவேலு தலைமையில் தாளாளர் சாந்தி தங்கவேலு, துணைத் தலைவர் அக்ஷய், பிபிஜி மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளின் துறை இயக்குனர் டாக்டர் அஸ்வின் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களிடையே சிறப்புரையாற்றினார். அதில் கல்லூரியில் பயின்று வெளியே செல்லும் மாணவ மாணவிகள் என்றுமே தங்களது கல்லூரிகளை நினைவில் கொள்ள வேண்டும். அவ்வப்போது முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து தங்களது அனுபவங்களை புதிய மாணவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் தங்கவேலு தனது அயராத உழைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வை குறித்து பேசினார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர் டாக்டர் நாராயணசாமி அவர்கள் செவிலியர் கல்லூரியில் 405 இளங்கலை பட்டதாரிகள் மற்றும் 75 முதுகலை பட்டதாரிகள் என 480 பட்டதாரிகளுக்கும் மற்றும் மருத்துவம் சார்ந்த பல்வேறு துறைகளில் 250 பட்டதாரிகள் உட்பட இளங்கலை முதுகலை பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். நிகழ்வில் பிபிஜி கல்வி குழுமங்களின் நிர்வாக இயக்குனர் கேப்டன் டாக்டர் அமுதகுமார், செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சித்ரா லிங்கராஜ், மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகள் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் ஆண்ட்ரியா, செவிலியர் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் கலைவாணி உட்பட மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை வாய்ஸ்.